வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம மருந்தாக யூஸ் பண்ணக்கூடிய மூலிகை இலைகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மூலிகை குணம் கொண்ட நம்ம பார்க்குற எல்லா இலைகளும் ஒரு விதத்தில் மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு இலைகளாக இருக்கு. அதில் குறிப்பாக துளசி, வில்வம், அருகம்புல், கொத்தமல்லி இலை, கறிவேப்பிலை, புதினா, கற்பூரவள்ளி, வல்லாரை என இந்த இலைகள்லாம் மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை இலையாக இருக்கு. இந்த இலைகளாக நம்ம உணவாக எடுத்துக்கும் போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்றதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல துளசி இலையை எடுத்துப்போம். இந்த துளசி இலையில உணவா நாம் எடுத்துக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய ஜீரண கோளாறு, காய்ச்சல், இருமல், காது வலி இவற்றிலிருந்து நமக்கு நிவாரணம் அளிக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அகற்றி சுத்தம் செய்யற பண்பு இந்த துளசி இலைக்கு இருக்கு. அடுத்ததா வில்வம் இலை. இதுவும் காய்ச்சல், அனிமியா, மஞ்சள் காமாலை, சீதபேதி போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கு. இது காலர நோயை தடுக்கிறதுக்கான ஒரு சிறந்த மருந்தாகவும் செயல்பட்டு இருக்கு. அடுத்தபடியா அருகம்புல். இத காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்றது இது சரியான ஒன்றா இருக்கும். சொல்ல போனா இது எல்லா நோய்களுக்கும் ஒரு சிறந்த மருந்துன்னே சொல்லலாம். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனையை நீக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அருகம்புல்ல தாராளமா எடுத்துக்கலாம். நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தின் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறதுல இந்த அருகம்புல் சிறந்த விலங்கு. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, தோல் வியாதிகள் போன்றவற்றிற்கு ஒரு சிறந்த நிவாரணமா இந்த அருகம்புல் இருக்கு. முள் முருங்கை என சொல்லப்படக்கூடிய கல்யாண முருங்கை, இதுவும் நமக்கு பல்வேறு விதத்துல உதவி செய்யும். தலைமுடி நரைக்காமல் இருக்கவும், அதிகப்படியான பித்தத்தை நீக்கிறதுக்கும், காய்ச்சலை குணப்படுத்துறதுக்கும், மாதவிடாய் தொல்லையை நீக்கிற கிருமிகளை வெளியேற்றத்திற்கும் இது சிறப்பா உதவி செய்யுது. அடுத்ததா கொத்தமல்லி இலையை பத்தி பார்ப்போம். இந்த கொத்தமல்லி இலை காய்ச்சல், சளி, இருமல், மூலவாதம், நரம்பு தளர்ச்சி இவற்றிலிருந்து சிறந்த நிவாரணம் அளிக்கும். இந்த கொத்தமல்லியை ஜூஸா போட்டு குடிக்கிறது மூலமா உணவு பசியை தூண்டிவிடும். நம்முடைய ரத்தத்துல கலந்திருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை குறைக்கிறதுக்கும், ரத்த அழுத்தத்தை அபாயத்திலிருந்து நீக்கிறதுக்கும், கல்லடைப்பு, வலிப்பு ஆகிய பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கும் இந்த கொத்தமல்லி இலை சிறந்த மருந்து பொருளா இருக்கு. மன வலிமை, மன அமைதி, தூக்கம் இவற்றையெல்லாம் கொடுக்க வல்ல இந்த கொத்தமல்லி அன்றாடம் எடுத்துக்கிறது சிறந்தது. அடுத்ததா கருவேப்பிலையை பத்தி பார்ப்போம். கருவேப்பிலை இலை காய்ச்சல், எரிச்சல், ஈரல் கோளாறு, உடல் சூடு இவற்றிலிருந்து நிவாரணம் அளிக்கிறதா இந்த கருவேப்பிலை இலை இருக்கு. இந்த கருவேப்பிலை கீரை உணவுல சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு வர்றது மூலமா குமட்டல், வயிற்று உளைச்சல், நாட்பட்ட காய்ச்சல் இந்த பிரச்சனையிலிருந்து இந்த கருவேப்பிலை இலை ஒரு சிறந்த மருந்து பொருளா இருக்கு. அடுத்ததா புதினா பத்தி பார்ப்போம். இந்த புதினா சிறுநீர் பிரச்சனை, ஜீரண கோளாறு, உஷ்ண நோய்கள் இவற்றிலிருந்து ஒரு சிறந்த நிவாரணமா இருக்கு. இந்த புதினா கீரையில நீர்ச்சத்து, புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட், நார்பொருள், உலகச்சத்து, பாஸ்பரஸ் என அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கிற இந்த புதினாவை உணவுல சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறது மூலமா பல்வேறு நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்தா இருக்கும். அடுத்து ஓமவல்லி என சொல்லப்படக்கூடிய கற்பூரவள்ளி பத்தி பார்ப்போம். இது ஒரு சிறந்த இருமல் மருந்தா இருக்கு. இருமல் பிரச்சனையில் அவதிப்படுறவங்க இந்த இலைய மருந்து பொருளா எடுக்கும்போது இருமலுக்கு சீக்கிரமா குணமாகும். இந்த இலைகளை சாப்பிட்டு வரது மூலமா மூக்கடைப்பு, தொண்டை வறட்சி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து நிவாரணம் பெற முடியும். அடுத்ததா வல்லாரை. இதுவும் மற்ற மூலிகைகள் போலவே எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு இலை வகையா இருக்கு. மஞ்சள் காமாலை, அல்சர், தொழுநோய், யானைக்கால் வியாதி, பேதி, நரம்பு தளர்ச்சி, நம்ம நினைவாற்றல் திறனை அதிகரிக்கக்கூடிய ஞாபக சக்தி பெறத்துக்கும் இந்த வல்லாரையை ஒரு சிறந்த மருந்தா இருக்கும். அடுத்ததா தூதுவிலை. தூதுவளை இலைய மருந்தா எடுக்கிறது மூலமா நரம்பு தளர்ச்சி பிரச்சனை முற்றிலுமா குணமாகும். மார்பு சளி, தோல் வியாதிகளுக்கு இது ஒரு சிறந்த மருந்தா நிவாரணமா இருக்கும். குழந்தைகளுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும், மூளை வளர்ச்சிக்கும் இது ஒரு நாளைக்கு 10 இலைகளை எடுத்துக்கிட்டா போதும். காது மந்தம், நமைச்சல், உடல் இழைப்பு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சிறந்த தூதுவளை ஒரு சிறந்த மருந்தா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நாம மூலிகை இலையை பற்றியும் அதை நம்ம உணவா எடுத்துக்கும் போது என்ன நன்மைகள் கிடைக்கின்றதை பத்தியும் இந்த பதில பார்த்தோம். மீண்டும் இது போல பயனுள்ள தகவலோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.